வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெறுகல் படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. வழக்கின் பிரதிவாதியான வடக்கு ஆளுநருக்கு பாதகமாக இருந்ததால் நீதிபதி அலெக்ஸ் ராஜா மாற்றப்பட்டாரா? கஜேந்திரகுமார் எம்பி நீதி அமைச்சரிடம் எழுத்து மூலம் கேள்வி. வலி வடக்கில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 ஆண்டுகள், மீள் குடியேற்றம் கோரி ஆர்ப்பாட்டம். தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை கூற பேராயர் கர்தினாலுக்கு தயக்கமே, நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் கேள்வி. தங்கத்தின் விலையில் திடீர் தலைகீழ் மாற்றம். முறையற்ற விதத்தில் மணல் அனுமதி, 2 டிப்பர்கள் போலீசாரால் பறிமுதல். கடற்படை பதவிக்காலத்தில் பல்வேறு முறைப்பாடுகள், ஜோசித ராஜபக்சவை துரத்தும் விசாரணைகள். மகளை கடித்து கொடூரமாக சித்திரவதை செய்த தாய், தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம். நீரில் மூழ்கி 1093 பேர் பலி, நீர்நிலைகளில் நீராடுவோருக்கு போலீசாரின் எச்சரிக்கை. எல்னினோவால் இலங்கைக்கு ஏற்பட போகும் தாக்கம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பற்றி எரியும் கப்பல், அமெரிக்க தாக்குதலில் இந்தியர்கள் பலி, இந்திய அரசு கடும் சீற்றம். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதிகள் நிறைவு, ஈரான் பகிரங்கம். தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை வெறுகல் படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வெறுகல் பூநகர் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வளாகத்தில் ஒன்று இடம்பெற்றது. இதனை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இணைந்து ஏற்பாடு செய்தனர். இதன்போது பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக ஆத்மசாந்தி வேண்டி 1 நிமிட மௌன பிரார்த்தனை இடம்பெற்றது. இதன்பின் உயிரிழந்தவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெறுகல் ஈச்சலும்பற்று அகதி முகாமில் தஞ்சமடைந்த மக்களுக்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை ஏற்றி வரும் வழியில் அரசு அதிகாரிகள் 3 பேர் உட்பட 21 பொதுமக்கள் சேருவில மகிந்தபுர பகுதியில் வைத்து ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். 1986 ஜூன் மாதம் 12ஆம் தேதி இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜா மாற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகருடாக எழுத்து மூலம் நீதி அமைச்சரிடம் விளக்கம் ஒன்றை கேட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் நீதி அமைச்சரிடம் இந்த கேள்விகளை கேட்டுள்ளார். 27/5/2026 யாழ்ப்பாண உயர் நீதிமன்ற கௌரவ நீதிபதி கௌரவஜி அலெக்ஸ் ராஜா அதற்கு 1 மாதத்துக்கு முன்புதான் யாழ்ப்பாணத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட போதில் பதுளை உரிமையியல் மேல்முறையீட்டு உயர் நீதிமன்றக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த தகுந்த கால இடமாற்ற தீர்மானத்துக்கு புறம்பான காரணங்கள் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பிட்ட நீதிபதியின் இடமாற்றத்துக்கு வழிவகுத்த செயற்பாட்டில் வடமாகாண கௌரவ ஆளுநர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள ஒரு சிரேஷ்ட அமைச்சர் ஆகியோரின் தலையிடும் முறையற்ற அழுத்தமும் இருப்பதாக குற்றம் சாட்டி யாழ்ப்பாண சட்ட தீர்க்க கழகம் 30/5/2026 தேதியிட்ட கடிதம் மூலம் மாண்புமிகு ஜனாதிபதிக்கு எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் உள்ள ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சிகளின் பணிகளை நசுக்க முயல்கிறார். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இந்த அமைப்புகளின் எதிர்க்கட்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்ட 37 வருடங்கள் பூர்த்தியாகிய நிலையில் தம்மை மீள குடியேற்ற கோரி எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலர் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை அந்த பகுதி மக்கள் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச மக்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி அந்த பகுதி மக்கள் குறிப்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது காணிகளில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றி தம்மை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும் என்று திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலர் முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்துள்ளது. தமது போராட்டத்துக்கு கட்சி பேதமின்றி அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலுக்காக நீதி கோரி இன்று வரை குரல் கொடுக்கும் பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையும் கத்தோலிக்க சபையினரும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர் என்று கூறுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏனென இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற வலுசக்தி மற்றும் வாழ்க்கை செலவு பாதுகாப்பு திட்டம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். கடந்த மே 27ஆம் தேதி பருத்தித்துறை துறைமுனை பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற தந்தை மகன் உள்ளிட்ட 4 மீனவர்கள் காணாமல் போயிருந்தனர். அவர்களை கண்டுபிடிப்பதற்கான முறையான நடவடிக்கை அரசு உரிய நேரத்தில் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மீனவர் சமூகம் குற்றம் சாட்டுகிறது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கத்திடமிருந்து இதுவரை முறையான பதில் எதுவும் இல்லை. எனவே அவர்களின் குடும்பத்துக்கு பதிலளிக்கும் வகையில் உண்மை என்ன என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் நேற்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்த தங்கத்தின் விலையில் இன்று அதிகரிப்பு உள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 24 கேரட் தங்க பவுன் ஒன்று நேற்றைய தினம் 3,70,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,80,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணல் அனுமதி பத்திரத்தை மணல் அனுமதிக்கப்படாத போதில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 2 டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுக்குட்பட்ட இரணைமடு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது 2 டிப்பர் சாரதிகளும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு தடயப் பொருட்கள் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தருமபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையில் இணைந்து கொண்டது தொடக்கம் யோசித ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலாக்கள் விசேட வரப்பிரசாதங்கள் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2ஆம் புதல்வர் யோசித ராஜபக்ஷ கடந்த 2006ஆம் ஆண்டு கடற்படையின் விதிமுறைகளை தளர்த்து 2ஆம் லெப்டினன்ட் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டார். அத்துடன் கடற்படையில் போதிய அனுபவமோ எந்தவொரு விசேட திறமையோ வெளிக்காட்டாத நிலையில் குறுகிய காலப்பகுதிக்குள் அவர் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் விசேட பயிற்சி நெறியொன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் மேற்கண்ட விடயங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிக்கின்ற ஆணைக்குழுவுக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றது. அதன்படி தற்போது விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் அது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்க நேரில் வருகை தருமாறு யோசித ராஜபக்ஷவுக்கு லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொரண பகுதியில் தனது 14 வயது மகளை கடித்து நீண்ட காலம் கொடூரமான முறையில் தாக்கி சித்திரவதை செய்து வந்த சிறுமியின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கும் சித்திரவதைக்கும் உள்ளானதாக கூறப்படும் சிறுமி ஹொரண மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிறுமியின் நிலைமை குறித்து தகவல் வெளிவந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறுமி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர் தொடர்பான மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் உடல் காணப்பட்ட காயங்கள் மற்றும் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரிகள் குறிப்பிட்டனர். தாய் தன் மகளை நீண்ட காலம் தொடர்ச்சியாக தாக்கி வந்ததோடு கடித்து காயம் ஏற்படுத்தி மிகவும் கொடூரமாக நடத்தியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் நீரில் மூழ்கி 122 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 113 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் உட்லர் தெரிவித்தார். மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் 510 ஆண்கள் மற்றும் 85 பெண்கள் உட்பட 595 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல்னினோ காலநிலை தற்போது தீவிரமடைய தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை குறைவடைவதற்கும் இந்த எல்னினோ தாக்கத்தின் காரணம் என்றும் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழைவீழ்ச்சி குறைய இந்த எல்னினோ நிலைமை காரணமாக அமைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எல்னினோ தாக்கத்தால் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் மழைவீழ்ச்சியில் ஓரளவு குறைவை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க படையினர் நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கப்பலில் இருந்த 24 இந்தியர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 3 உயிரிழந்தனர். ஓமன் கடலோரத்துக்கு அருகிலுள்ள ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளதோடு அமெரிக்க தூதரகத்தின் மூத்த அதிகாரி அழைத்து எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. ஃபாலாவுட் கொடி ஏற்றிய செட்டெஃபெல்லோ என்ற எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க படை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான சாத்தியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி தெரிவித்துள்ளார். உரையின் முக்கிய பகுதிகள் ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டதாக கூறினார். இந்நிலையில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கலந்து கொள்ளும் கையெழுத்திடும் விழா வரும் வார இறுதியில் ஐரோப்பாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுடனான போரில் அமெரிக்கா ஒரு சிறந்த தீர்வை எட்டியுள்ளதாகவும் அடுத்த சில நாட்களில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.